ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கி டூ கிச்சன். இன்றைக்கி நம்ம குக்கி டூ கிச்சனில் ஒரு நல்ல ஹெல்த்தியான பலக் பன்னீர் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இது நான் ரொட்டிஸோட ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸோட கூட நீங்கள் வச்சு இதை சாப்பிடலாம். இந்த பலக் பன்னீர் செய்கிறதுக்கு ஒரு 250 கிராம் ஸ்பினாச் கீரையை சுத்தமாக கழுவி கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் போட்டு வேக விடுங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து அப்படியே ஐஸ் தண்ணியில் போட்டு நல்லா அதை கூல் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. அது கூட வச்சு அரைக்க ஒரு 2 பச்சை மிளகாவும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மல்லித்தழையும் வச்சு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி சூடு பண்ணுங்கள். நெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணுங்கள். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் பூண்டு பொடியாக கட் பண்ணது, 1 டீஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி, அதுக்கடுத்து 1/2 கப் மெலிசா வெட்டின வெங்காயம், கூடவே 2 பச்சை மிளகாவையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம மசாலா தூள்களை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கடைசியாக 1 டீஸ்பூன் கரம் மசாலா. எல்லா மசாலா பவுடர்ஸையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையெல்லாம் சேர்ந்து கொஞ்ச நேரம் வேகட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச கீரையை இதில் சேர்த்துடலாம். ரொம்ப திக்காக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி கலக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பும் அதில் சேர்த்துக்கோங்க. ஒரு முக்கியமான டிப்ஸ், கீரையோட அந்த பச்சை கலர் போகாமல் இருக்கிறதுக்கு மூடி போட்டு வேக வைக்காதீங்க. அந்த பச்சை கலர் அப்படியே இருக்கும். அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் க்ரீமை சேர்த்துக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட க்ரீம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் தயிர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை கூட நீங்கள் அரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். கடைசியாக இதில் பன்னீர் சேர்த்துக்கலாம். இது ஹோம்மேட் பன்னீர். இந்த பன்னீர் ரெசிபியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பன்னீரை சேர்த்துட்டு இதை மெதுவாக அது உடையாமல் கலக்கி விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட பலக் பன்னீர் சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த பலக் பன்னீரை சுட சுட ரைஸ் ரோட்டீஸ் கூட வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் இந்த பலக் பன்னீரை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா குக்கி டூ கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பை பாய். சமைப்போம், ருசிப்போம்.